ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வந்தனங்கள். அற்புதமான வாழ்க்கைக்கு வந்தனங்கள். இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். எல்லையில்லாத பகவத் கருணைக்கு வந்தனங்கள். இந்த நிமிடத்திற்கு வந்தனங்கள். குருவுக்கு வந்தனங்கள். முருகனுக்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். புராணங்களை எழுதிய வேதவியாசருக்கு வந்தனங்கள். பக்ஷிராஜனான கருடாழ்வாருக்கு வந்தனங்கள். ஆண்டாளை தந்த ஆடி மாதத்திற்கு வந்தனங்கள். நரசிம்மருடைய சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்தனங்கள். இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், கருடாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். கருடாழ்வார் போலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை பகவான் நமக்கு தரட்டும். அழகாக கங்கா மாஹாத்மியம், தேவப்பிரயாகை விஷயம், வாக்தேவியினுடைய தவம், ஸ்தோத்திரம், சிவபெருமான் கொடுத்த அற்புதமான சப்தஸ்வர வீணா, இதெல்லாம் நேற்று அனுபவித்தோம். அந்த சப்தஸ்வர விஷயங்களுக்கு அப்புறமா ஜோரா அங்கே இருக்கக்கூடிய வாகீஸ்வர லிங்கம், அந்த இடத்துல ரிஷிகள் சித்தர்கள்லாம் விதவிதமான ரூபத்தோடு வந்து அழகாக அங்கே தபஸ் பண்ணுறார்கள். இது எல்லாமே பார்த்தோம். அதை தாண்டி போனோம்னா வாகீஸ்வரான் மகா பீட்டாக குரோஷகண்டேகி வர்த்ததே லிங்கபத்ராசிரமம் ரம்யம் பாபக்னம் சர்வகாமகம். லிங்கபத்ராசிரமம் அப்படின்னு சொல்லி எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியதும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியதான ஆசிரமத்தை பற்றி சொல்கிறார் நம்ம ஸ்கந்தர். யத்ர வைராஜ கன்யாஹி லிங்கபத்ரா அதிசுந்தரி, அந்த இடத்துல லிங்கபத்ரா அப்படின்ற ஒரு ராஜகன்யை இருந்தார். சகிபிஹி சதசங்கியாபிஹி சம்பிருதா சம்பபூவஹ, நூற்றுக்கணக்கான சகிகளோடு அவள் அந்த பக்கம் அப்படி சுத்தின்னு இருந்தாள். क्रीडयन्ती वने तस्मिन् ददर्श ऋषिपुत्रकम्, அவள் அழகாக வனத்தில் அந்த தோழிகளோட விளையாடிருக்கும் ரிஷிபுத்திரனை பார்க்குறா. கஞ்சித் காமமிவ பிராப்தம் சுந்தராங்கம் சுஷோபனம், ரொம்ப அழகான அந்த ரிஷிபுத்திரனுடைய சரீரத்தை பார்த்து மயங்கி போயிட்டான். அவ்வளவு நேர்த்தியாக இருக்கானாம் அவன். சுஸ்னிக்தாபிஹி ஜடாபிச்ச ராஜமானம் சுமாலினம் யுவானம் வயசா விப்ரம் திருஷ்டுவாதம் சகமே முனிம். அழகா அவனுடைய அந்த ஷரீரத்தை அவள் பார்த்தா. நல்ல இள வயசு, அங்கங்கள் அவ்வளவு அழகாக இருக்குது. காமதேவன் போலே இருக்கான். ஜடாமுடி எல்லாம் இருக்கு, ஆனாலும் அழகாக இருக்கான். அப்போ இந்த லிங்கபத்ரா காமபானா விசம்தப்தா பபூவ ராஜபுத்ரிகா ரிஷிபுத்திரம் உவாசம் இதம் ஸ்மிதேன பரிசோபிதா. ரொம்ப அழகா மயங்கி போய் அவன்கிட்ட அவள் பேசுறா. யாரு நீ? இவ்வளோ அழகா இருக்கே. கஸ்துவம் சுந்தர சர்வாங்க கிமர்த்தம் ஆகதோ அத்ரவை, எவ்வளோ அழகா இருக்காய், நீ எதுக்கு இங்கே வந்தாய் நீ அப்படின்னோடனே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். மாம் நாத சகிபிஹி சகிதாம் சுபாம்
அப்போ அவன் சொல்கிறான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் பார்க்குறா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாய், என்கிட்ட என்ன தோஷத்தை கண்டாய் சொல்லு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் கல்யாணத்துலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பிராமணன், தபஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அவ்வளோ நிறைய அவள் சொல்கிறான். 2 பேருக்குள்ள நிறைய சம்வாதம் நடக்கிறது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் சொல்கிறான், நான் தபஸ் பண்ணுறவன், என்கிட்ட நான் ரொம்ப சிம்பிளான லைஃப்பை வாழக்கூடிய, உன்னை பார்த்தா ராஜகன்னிகையாக தெரியறது, நான்லாம் ஏதோ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கிடச்சதை சாப்பிட்டுட்டு காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு வாழக்கூடியவன். அவன் சொல்கிறான், எனக்கு நிறைய செல்வம் இருக்குது, அதையும் நீ அனுபவிக்கலாமே. அவன் சொல்கிறான், நாகம் காங்ஷே தனம் சௌமியே கிம் கர்த்தவியம் தனேன வை அஸ்மாக்கம் து முனினாம் ஹி தபோஸ்தி தனுமுத்தமம். எங்களுக்கு தபசே தனமா, வேறு தனமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ இந்த லிங்க பத்ரா கேட்குறா, கிம் ஜாயதே ஹி தபசா சீதோஷ்ண சகனேன வை ஷரீர சோஷகாரேன தியக்துவா ராஜ்யாதி போககான். உடம்பை போட்டு சீதம் உஷ்ணத்தை வருத்தி என்னடா கிடைக்க போகிறது, ராஜசுகத்தெல்லாம் விட்டு விட்டு சரீரத்தை கஷ்டப்படுத்தி என்ன அப்படி அடைய போகிறாய் நீ. அப்போ இந்த ரிஷிபுத்திரன் சொல்கிறார், ஸ்ருணுகாந்தே பிரவக்ஷ்யாமி பிரஷ்னம் வை யத்வயா கிருதம் ஃபலம் ராஜாதி போகானாம் தபசஸ்ச ததைவ ச. எல்லாம் சொல்கிற கேளு. சம்சாரே துர்லபம் ஜன்ம மனுஷ்யேஷு ததைவ ச. சம்சாரத்தில் மனுஷ ஜன்ம துர்லபம் ஜன்ம மனுஷ்யேஷு ததைவ ச. தத்ராபி த்விஜவர்யேஷு பிராமணேஷு ததைவ ச. அதுலேயும் இருபிறப்பாளன் சொல்லும்படியான பிராமண ஜன்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். தத்ராபி பாரதே வர்ஷேசு புண்ணியே காமதாயகே. அதுலேயும் பாரத பூமியில் கிடைக்கிறது, பாரத வருஷத்தில் கிடைக்கிறது பரமபாகியம், அது அதோட துர்லபம். தத்ராபி உத்தரே கண்டே யத்ர கங்கா சரித்வரா. அதுலேயும் உத்தரகண்டத்தில் கங்கை பாயக்கூடிய இடத்துல ஜென்மா கிடையாது, அதை விட துர்லபம். அதனால தான் உத்தராகண்ட் அப்படின்ற இல்லையா, உத்தரகண்டே அப்படின்னு ஸ்கந்தபுராணம் சொல்கிறது. தத்ராபி உத்தரே கண்டே, உத்தராகண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். ஓகேவா, உத்தரகண்டத்தில் கங்கை ஓடக்கூடிய இடத்துல ஜென்மா கிடைக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். அரேஹே சாநித்யகः ஸ்தானே, அரேஹே சாநித்யகஸ்தானே தத்ராபி ச நிருபாத்மஜே ஹரேர்நாம கதம் த்யக்த்வா தன்யகார்யரதோ பவேத். அதுவும் இங்கே ஹரி சாநித்தியம் நிறைஞ்சு கிடக்கு, ஹரேர் நாமமும் கொட்டி கிடக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இதை விட வேற என்ன பெருசு இருக்க போது. பாரத பூமி, உத்தரகண்டம், கங்கா தீரம், ஹரியுடைய சாநித்தியம், ஹரி நாமம், வா வா வா, இதை விட வேற என்ன கிடைக்கும். அதாவது நீங்கள் வாழ இடத்தினுடைய மகாத்மியம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைபவம் உங்களுக்கு புரியணும், தெரியணும். குழந்தைகளுக்கு சொல்லுங்க, such a wonderful place you are living அப்படின்றது, சரியா, you are blessed enough அப்படின்றது. நீ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குன்னு ஒரு மகாத்மியம் உண்டு இல்லையா, அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு இல்லையா, அந்த இடத்துக்குன்னு ஒரு தெய்வீகம் உண்டு. சரி, ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன், நீங்கள் ஒருவேளை பாரத பூமினா எல்லா இடத்துலையும் ஒரு விசேஷம் உண்டு. ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கீர்கள், அப்போ என்ன பண்ணுறது, வெளிநாடாக இருந்தாலும் வாமனன் அளந்த பூமி இது. ஓகேவா. இன்னொன்று, வராகமூர்த்தி உத்தாரணம் பண்ண பூமியில் தான் எல்லா நாடுகளும் இருக்குது. வாமனன் திருவடி கீழே தான் பூமி முழுக்கவே இருக்குது. அதனால் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இது அற்புதமான தெய்வீகமான ஒரு பூமி தான். இந்த பூமியை முழுக்கவே துருவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான், பிரஹ்லாதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான், ராமச்சந்திரமூர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார், பகவானுடைய பக்தர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கா. சரியா. அதனால் அந்த இடத்தினுடைய மகாத்மியம் இவன் சொல்கிறான். அவன் பிராமணன், அதனால் அது பாக்கியம் நினைக்கிறான். அது திமிர் இல்லை அவனுக்கு.
நான் யார் தெரியுமா பெரிய பிராமணன், அப்படி இல்லை. எனக்கு ஒரு ஜென்மா கிடச்சிருக்கு, பிராமண ஜென்மா, அதை கொண்டாட. நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தாலும் இந்த ஜாதியில் எனக்கு ஒரு ஜென்மா கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு தோணித்தா, நாரத மகர்ஷியெல்லாம் வேலைக்காரி புத்திரனாக பிறந்தால் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்மா கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களுடைய பிள்ளைகள், மீன்காரியுடைய பிள்ளை, மீன்காரியம் மீனவ பெண்மணி, அதுக்காக சொல்கிறேன். அப்படி ஆஹா வேதவியாசர்லாம் மீனவ பெண்மணிக்கு பிறந்த மகன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. வேலைக்காரியனுடைய வேலை செய்யக்கூடியவர்கள் பணிப்பெண்கள் சொல்லுவா இல்லையா, அவளுடைய பிள்ளை தான் விதுரர். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு, சந்தேகமே வேண்டாம். அதை பாக்கியமாக எடுத்துக்கணும். அதில் நீங்கள் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், உயர்வாகவும் நினைக்க வேண்டாம், பாக்கியமாக நினைக்கணும். நிஜமாவே நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறா, பாக்கியம். ஒருவேளை மாடு இதெல்லாம் மேய்ச்சி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாத்தியா யாதவர்கள் அந்த மாதிரி, சரி, அது ஒரு பாக்கியம். வியாபாரம் பண்ணக்கூடியவர்களா, துக்காராம் மகராஜெல்லாம் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தார். அதனால் நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் அதற்கான ஒரு மரியாதை உண்டு, அதை பாக்கியம்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மிலிட்ரியில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா யாராவது, சந்தோஷப்படுங்க. அப்பேற்பட்ட தேசபக்தர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு. உங்கள் அப்பா போலீஸாக இருக்கலாம், உங்கள் தாத்தா போலீஸாக இருக்கலாம், பெரிய பாக்கியம். அதனால் நீங்கள் நெசவாளியாக இருக்கலாம், இல்லாட்டி அதான் மளிகை கடை வச்சிருக்கலாம், மண்பானை பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், பொற்கொள்ளராக இருக்கலாம், மரவேலை செய்யக்கூடிய ஆச்சாரியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை மரியாதையாக, அது எனக்கு ஒரு பாக்கியம்னு கொண்டாடிடுங்க. இதுதான் ஜாதியினுடைய ரகசியம். அதுக்கு மேலே உயர்ந்த ஜாதி அப்படின்லாம் கிடையாது, சரியா? அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறான், தத்ராபி பாரதே வருஷே சுபுண்யே காமதாயகே தத்ராபி உத்தரே கண்டே யத்ர கங்கா சரித்வரா. பாரத வருஷம் பிராமண ஜென்மா, உத்தராகண்டில் வாழ்க்கை, கங்கா நதி தீரத்தில் மனுஷனாக பிறந்திருக்கேன், ஹரிசாநித்தியம் இருக்குது, ஹரிநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. லக்ஷ்மீர் வித்யுச்சலா புரோக்தா யவ்வனம் ஷணபங்குரம். அதாவது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்ன்றார். இந்த மின்னல் போல இந்த இளமை போயிடும்ன்றார் நம்மாழ்வார். அதனால் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் இந்த இளமையெல்லாம். ஜீவிதம் சலபத்ராம்பு சத்ருஷம் பவதி பிரியே. இந்த ஜீவிதமானது டக்குனு காணாமல் போயிடும். அதனால் ஒரு க்ஷண நேரத்தில் இலையில் இருக்க ஒரு நீர்த்துளி மாதிரி காணாமல் போயிடும். அத்ருவம் புத்திரதாராதி சௌரஜன கிரகாதிகம். குழந்தைகள், மனைவி, சொந்தக்காரர்கள், வீடு, சுற்றி இருக்கவர்கள் எல்லாம் எப்போ வேணால் திடீர்னு காணாமல் போயிடும். துருவமேகம் பரம் பிரம்ம நாம சித்தைக சேவிதம். எது நிரந்தரம் நிச்சயம் அப்படின்னா பிரம்மம் தான், பரபிரம்ம அனுபவம் தான் சத்தியம். பிரசக்தா காமபோகேஷு புத்திராதாரா கிருஹாதிஷு தக்த்வா து ஸ்ரீஷபஜனம் பதந்தி நரகே அசுசௌ. பகவானுடைய இதெல்லாம் பிடிச்சா நரகத்தில் போய் விழுந்துருவோம். இஹை வக்ஷண சம்சாரே ராஜ்யாதீனாம் பலம் சுபம்.
परत्र नरके चैव पच्यन्ते कामकारिणः श्रीरामे हि रमानाथे मनोन्यस्य महामतिः स्थितोऽपि यत्र कुत्रापि भवदुःखैर्न वाद्बाध्यते तस्मात् तपस्विनां द्रव्यं तप एव हि वर्तते यस्मात् धनाद् राजकन्ये परमैश्वर्यभाग् भवेत्. அப்போ சொல்கிறான், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. லக்ஷ்மிநாதனான ராமனிடத்தில் மனசை லயப்பட வச்சு அழகாக அவனையே நினச்சிட்டு வாழ்ந்தா எந்த இடத்துல இருந்தாலும் சம்சார துக்கம் ஒன்றும் பண்ணாது. அதனால் தபஸ்விகளுடைய தனம் தவம்தான். அதனால் அவனே மிக பரம ஐஸ்வர்யசாலி அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. அது கேட்டவுடனே இந்த லிங்கபத்ரா சொல்கிறா, அகம் அப்பியாகமிஷ்யாமி தபக்கர்த்தும் த்வயா சக த்யக்த்வா ராஜ்யாதிபோகான்ஸ்ச நோச்சேத் பிராணான் த்யஜாமி அகம். நான் இப்பயே உங்கள் கூட தபஸ் பண்ண வரேன், ராஜ்யம்லாம் எனக்கு வேண்டாம், உங்களோட வந்து நான் தவம் பண்ணுற இல்லாட்டி என் உசுரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே அந்த லிங்கபத்ரா அப்படி சொன்ன உடனேயே இந்த ரிஷிபுத்திரன் சொன்னான், ஸ்கந்தவுவாச்ச ஓம் இத்யுக்த்வா ததோ விப்ரஸ்தயா சஹ மகாமுனே தபஸ்சகார விப்ரேந்திரோ தேவைரபி சுதுஷ்கரம். ஓம் ஓம்னா அப்படியே ஆகட்டும், பகவத் இஷ்டம், பகவானோட சங்கல்பம் பண்ணிடுறது. ஓம் அப்படின்ட்டான். ஓம் இதி உக்த்வா ததோ விப்ரஸ்தயா சஹ மகாமுனே. ரெண்டு பேரும் அழகாக போய் தபஸ் பண்ணுறா. தத்ரைவ வர்த்ததே சோ வை தப்யமானோ மஹத்தபஹ லிங்கபத்ராபி விப்ரேந்திர சமீபே சரிதுத்தமா பபூவ சகசா விப்ர சர்வகாம ஃபலப்பிரதா. அப்போ ரெண்டு பேரும் அழகாக போய் தபஸ் பண்ணுறா. அங்கேயே அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது லிங்கபத்ரா என்ன ஆயிடுறான்னா, அவளையே ஒரு நதியாக மாறிட்டா. ஜெய் போலோ லிங்கபத்ரா கி ஜெய். ரெண்டு பேரும் தபஸ் பண்ணா, இவள் அப்படியே நதியாக மாறிட்டா. ஃபஸ்ட் கிளாஸாக என்ன ஜோரில் பபூவ சகசா விப்ர சர்வ காம பலப்பிரதா. எல்லாருடைய அபீஷ்டங்களையும் அவளுக்கு என்னெல்லாம் ஆசைகளோ அதெல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு நதியாக மாறிட்டாள். தத் சங்கமோ பவேத் யத்ர கங்காயாம் ரிஷிகுண்டகம். அந்த லிங்கபத்ரா நதி எந்த இடத்துல கங்கையோட சங்கமிக்கிறாளோ அந்த இடத்துல ஒரு ரிஷிகுண்டம்னு ஒன்று வந்துடுத்து. தத்ர குண்டே நரஸ்நாத்வா சர்வபாவை பிரமுச்சதே. பாருங்கோ, இவன் அழகளை மயங்கி அவள் கேட்க, அவன் இவ்வளோ அழகா விஷயங்களை சொல்ல, எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு ரெண்டு பேரும் தபஸ் பண்ண, அவளுடைய தபஸ் அதிதீவிரமாக இருந்து அவள் நதியாக மாறிட்டாள். அப்போ அந்த ரிஷிபுத்திரன் தவம் குறைவுன்னு அர்த்தம் இல்லை, அவன் சொன்னதில் அவ்வளவு ஸ்ரத்தையோடு அவள் இருந்தால் அவள் அப்படியே நதியாக மாறிட்டாள். ஸோ அந்த இடத்துல ரிஷிகுண்டம்னு பெயர். அந்த இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாலும் எல்லா பாபங்களும் போயிடும். தஸ்மாதி சரவிக்ஷேப கங்கோர்தவே நாரசிம்மகம். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் போயாச்சுன்னா ஒரு அம்பு போடுற தூரத்தில் நாரசிம்ம குண்டம்னு ஒன்று இருக்குது. குண்டம் விமுக்திதம் யத்ர நாரசிம்ஹிஷிலா ஸ்மிருதா. அந்த இடத்துல நரசிம்ம குண்டம் இருக்குது. அங்கே ஒரு நரசிம்ம ஷிலா இருக்குது. எப்படி வராக ஷிலா சொன்னோம், அந்த மாதிரி நரசிம்ம ஷிலா பார்க்கணும். பத்ரிகாசிரமத்தில் ஒரு நரசிம்ம ஷிலா உண்டு. நான் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், நேராக பார்த்ததில்ல. அலக்கநந்தா நதி அது மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நரசிம்ம ஷிலா இருக்குன்னு ஸ்கந்தன் சொல்கிறார். கங்காயாம் உத்தரஸ்யாம் ஹீ ரக்தவர்ணாச்ச நாரத. அது ஒரு ரக்த வர்ணத்தில் இருக்குமா நரசிம்ம ஷிலா. தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத்
தஸ்யாஹ பூஜனாத் நாரசிம்ஹகைஹ மந்த்ரை புஷ்ப உபசாரை ச புனர்புவி ந ஜாயதே. அந்த நரசிம்மசிலாவை தரிசனம் பண்ணி தொட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சுன்னா, மந்திர புஷ்பமெல்லாம் சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அவர்களுக்கு திரும்பி ஜென்மா கிடையாது, முக்தி அடைஞ்சிருவார்கள். தத்ர வை ஸ்தீயதே பக்தைஹ பிரஹ்லாதாத்யைர் மகாமுனே நாரசிம்ம சதுர்தஷ்யாம் ஸ்ரூயதே சங்கஜோரவஹ. அப்போ அந்த இடத்துல பிரஹ்லாதன் போன்ற பக்தர்கள்லாம் வரா. நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு அங்கே அவ்வளவு அழகா சங்கநாதம் எல்லாம் கேட்கறது. தத க்ரோஷூர்த்வபாகே பிரயாக நிகட்டே ததா ராமதீர்த்தம் சமாக்கியாதம் சர்வயஜ்ஞ பலப்பிரதம். அவ்வளவு அழகா நரசிம்ம சிலா, நரசிம்ம குண்டம், அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா ராமதீர்த்தம். அங்கே எல்லா விதமான யஜ்யங்களுடைய பலன்களையும் தரக்கூடியது இந்த ராமதீர்த்தம். யத்ர வை ஜாமதக்ஞஸ்து கார்த்தவீர்யவதேச்சயா கிருதவான் சுதபஸ்தீவிரம் ஜிதவான் ஐஹயேஸ்வரம். அந்த இடத்துல ஜமதக்னியுடைய பிள்ளையான பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனை ஜெயிக்கணும்னு தபஸ் பண்ணார். தத ஷீலவதி ஷீலகுண்டார்த்தே தீர்த்தமுத்தமம் ஸ்நாத்வா சக்ருத்யத்ர தீர்த்தே அஸ்வமேத பலம் லபேத். பக்கத்துலாம் இந்த ஷீலவதியோட அந்த இது இருக்குது. அங்கே குளிச்சாச்சுன்னா அஸ்வமேத பலம் பண்ண புண்ணியம் கிடச்சிடும். திரிவேண்யாஸ்து அதோபாகே தடே யாம் யோத்தரே ததா தீர்த்தானி பிரவராண்யேவ கதிதானி தவாக்ரதः அசேஷேன ஹி வக்தும் வை கேன வா சக்யதே புத அசங்கியானி சுதீர்த்தானி வர்த்ததே முனிசத்தம. திரிவேணிய இந்த இடத்துல ஏற்கனவே சரஸ்வதி தேவ தபஸ் பண்ணதுனால சரஸ்வதி நதி ரகசியமாக வர்றதுனால இந்த இடத்துல திரிவேணி சங்கமம் அப்படின்னும் தேவப்பிரயாகியை சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத நல்ல தீர்த்தங்களை பற்றி நான் எல்லாம் சொல்லிட்டேன். தீர்த்தானாம் பிரவர உற்பத்தியம் சுணோதி வியகரோதி ச ஸ்மரணம் செய்வ தீர்த்தானாம் தீர்த்த ஸ்நான பலம் லபேத். இந்த தீர்த்தங்களுடைய மகாத்மியத்தை கேட்டாலே அந்த இடத்துல ஸ்நானம் பண்ண பலன் கிடச்சிடும் அப்படின்ற. ஸோ எதுக்காக எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் எனக்கு தெரியல, தேடணும், கண்டுபிடிக்கணும், பார்க்கலாம். அப்படியே நான் கூட ஸ்கந்தன் சொல்லியிருக்கார், அங்கே உண்டு, நாம் கண்டுபிடிக்கணும். அதை நான் வாச்சுட்டேன், நீங்கள் கேட்டுவிட்டேன், நான் சொல்லிட்டேன், நீ கேட்டாச்சு. அதனால இல்லைடா, நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த இடங்களில் தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண பலனானது கிடச்சிடுது. இது ஸ்ரீஸ்காந்தே கேதார கண்டே தேவ பிரயாக மகாத்மிய வர்ணனம் நாம ஏகஷஷ்ட்யுத்தரசதமோத்யாயः. அவ்வளோகா 161வது அத்தியாயம் ஸ்கந்த புராணத்தில் கேதார கண்டத்தில் தேவப்பிரயாக மகாத்மியத்தை பற்றிய 161வது அத்தியாயம் சமாப்தி அப்படின்னு ஸ்கந்தன் முடிக்கிறார். ஸோ இனி நம்ம பார்த்தது லிங்கபத்ரா நதி, அந்த ரிஷி புத்திரனுடைய தபஸ், நரசிம்ம குண்டம், நரசிம்ம ஷிலா, அதுக்கப்புறமா பரசுராமர் தபஸ் பண்ண இடம், இதெல்லாம் பார்த்தோம். சரியோ? ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் கருணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா மாதாவிற்கும் பாகீரதி மாதாவிற்கும் வந்தனங்கள், லிங்கபத்ரா தேவிக்கு வந்தனங்கள், வாக்தேவியான சரஸ்வதி தேவிக்கு வந்தனங்கள், நரசிம்ம பகவானுக்கு வந்தனங்கள், பரசுராமருக்கு வந்தனங்கள், முருகப்பெருமானுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், பெரிய திருவடி கருடாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
நீங்களும் உங்கள் குடும்பமும் சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஜம்முன்னு ஜோராக திருப்தியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருங்க. சரியா? ராதே கிருஷ்ணா.